இன்னைக்கு நீங்க டிஎம்கே கேபினெட் எடுத்து பாருங்க ஐயா. நடுவுல ஸ்டாலின் ஐயா உட்கார்ந்துருக்காரு. அவர் இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கல்வித்துறையில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் கே நேரு உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் பொன்முடி உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் துரைமுருகன் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் KKSS ராமச்சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஐயா, ஆர் தே ரியலி காம்பிடன்ட்? வேலை செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க இருக்கிறாங்களாங்க ஐயா? இல்லைங்க ஐயா. குடும்ப ஆட்சியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த குடும்பத்திலே பிறந்த ஒருவரை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்தில் உட்கார்றவங்களை கோமாளிகளா உட்கார வச்சீங்கன்னா அவர் அறிவாளியா தெரிவார். இந்த குடும்ப ஆட்சியினுடைய அடிப்படை என்னன்னா, குடும்பத்தில் பிறந்தவங்களை அறிவாளியா காட்டினா பக்கத்தில் அறிவாளி உட்கார வைக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தைரியம் இருக்கிறனால அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை வாட்டர்ல MBA படித்தவங்களை பிரதமர் உட்கார வச்சிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்களை உட்கார வச்சிருக்காங்க. பியூஷ் கோயல் அவங்களை உட்கார வச்சிருக்காங்க. ஆனா குடும்ப ஆட்சியில் வந்தவங்க என்னன்னா, ஐயோ பையனை தாண்டி அறிவு இருக்குன்னு பத்திரிகை நண்பர்கள் சொல்லிடுவாங்க. அப்ப என்னன்னா, ஒரு கோமாளிகள் மத்தியிலே ஒரு குடும்ப ஆட்சி வந்து உட்கார வச்சா அவர் அறிவாளியா தெரிவார். இது முதல் கட்டங்க ஐயா, தமிழ்நாட்டினுடைய மந்திரி சபை. இரண்டாவது கட்ட தமிழகத்தினுடைய மேயர். இவங்களே கோமாளிகளா இருக்கும் பொழுது மேயரை இன்னும் கோமாளியா வச்சாதான் மேயரை கம்பேர் பண்ணும்போது இவங்க அறிவாளியா தெரிவாங்க. இதான் குடும்ப ஆட்சியினுடைய கேவலமும் அவலமும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா, கம்பீட்டன்ஸ், திறமை, தகுதி என்பது பூஜ்ஜியத்துலதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்குங்க ஐயா.